ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக்கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் இன்னைக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அடுத்த நட்சத்திரமாக நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம், 8வது நட்சத்திரம். இதனுடைய கணம் தேவகணம், ரச்சு தொடைப்பகுதி, பச்சு நீர் காகம், விலங்கு ஆண் ஆடு, விருச்சம் அரச மரம். பூசங்கிறது சனியோட நட்சத்திரம், ஆனா ராகுவோட கருமா பெற்ற நட்சத்திரம். அப்போ குடும்பத்துல ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த பூச நட்சத்திரக்காரங்க வீட்டுல பிதிர் சாப தோஷம் தொடருது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்க முன்னோர்கள் வழிபாடே பண்ண மாட்டாங்க. பிதிர் சாபம் எதனால வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா பிதிர் தோஷத்தினால வருது. அப்போ பிதிர் தோஷம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடுனா முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறது. திதினா பிண்டம், பிண்டம்னா உணவு. நாங்க வீட்டுல சும்மாதாங்க சார் சாமி கும்பிட்ற, திதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்கிறோம். சாமி கும்பிட்றதுங்கிறது நம்ம எல்லா நாளுமே சாமி கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா வருடத்தில் ஒரு முறையாவது திதி கொடுத்து குலதெய்வ வழிபாடுகளுக்கு போனாங்கன்னா அவங்க ஜோதிடரை தேடி வரவே வேண்டியது. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆனா அதை செய்ய விடாது. நீங்க வேணா இது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த குடும்பத்துல பூச நட்சத்திரத்தில்காரங்க குடும்பத்துல கோயில் பூஜை பண்ணவங்க, குறி சொல்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் திருமணமே நடக்கும். இவங்களுக்கு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்றவங்க. ஏன்னா இதனுடைய விருச்சம் அரசன் நம்ம சொல்லி, ஸோ அரச மர விநாயகர் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்கும் காதல் பண்ணாங்கன்னா அது சக்சஸ் ஆகாது, தோல்வியில தான் முடியும். முதல் 3 பாதங்கள் தோஷம் முடியுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 1ஆம் பாதம் தாய் மாமாக்கு ஆகாது. 2ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் பெற்றோருக்கு ஆகாது. 4ஆம் பாதம் தோஷம் இல்லை.
இவங்களுக்கு என்னன்னா பூசம் சனியோட நட்சத்திரம், இவங்களுக்கு வந்து மன அழுத்தங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இவங்களுக்கு மன அழுத்தங்கிறது பேசிக்காவே இருந்துகிட்டே அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்புக்கு ஏத்த ஊதியங்கிறது இருக்காது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி துறையில வந்து இருப்பாங்க. அஹ் குடும்பத்துல வந்து திடீர் மரணம், சூசைடு, கேன்சர்ல இறந்தவங்க, டிபி வந்தவங்க, ஆஸ்துமா வந்தவங்க கண்டிப்பா வந்து இருப்பாங்க. வெளிநாட்டு தொழில் அமையும். இவங்களுக்கு அமானுஷியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்கும். பூசம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இன்டெலிஜென்ட். அட் த சேம் டைம் அவங்க கிட்ட கோபமும் இருக்கும், தர்ம கையாள குணமும் இருக்கும். 2ஆம் பாதம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை வெற்றியுடன் செஞ்சு முடிக்கணுங்கிறது. பூசம் 3ஆம் பாதம் அன்பானவர்கள், சாதுரியம் நிறைஞ்சவங்க. மாதம் 4 ஏதாவது ஒரு சிந்தனைங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அம்மாவுடைய எப்பயுமே ஒத்தே போகாது. அதே மாதிரி இவங்களுக்கு சனி நல்லாளின்னா தொழில் விட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில் அடுத்த தொழில் அடுத்த தொழில் அடுத்த தொழில் வந்துட்டே இருப்பாங்க. கோவில்கள் வந்து இவங்களுக்கான நட்சத்திர கோவில் வந்து அருள்மிகு அச்சயபுரீஸ்வரர், இலாங்குளம், பட்டுக்கோட்டை. அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு இவங்க பண்ணலாம். ஆட்டுக்கு உணவு அளிக்கிறது. இவங்களுக்கு வந்து வருடத்தில் அமாவாசை என்று ராகுவின் சாபம் இருக்கிறதுனால, வருடத்தில் அந்த அந்த மகாலய அமாவாசைன்னு வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வந்து கரெக்டா வந்து செய்யணும். பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வந்து கரெக்டா செய்யணும். பித்திரு சாபங்கள் நீங்க இருக்க ராமேஸ்வரத்துல ஒரு தடவை போய் திதி கொடுத்துட்டு வந்து 24 தீர்த்தத்துல குளிச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது. ராகுவின் நின்ற நட்சத்திரம், ராகு என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த அன்னைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக